பல சிவில் வழக்குகள் தள்ளி போய் கொண்டே இருக்கும். பல சொத்து அதுக்கப்புறம் மட்டும் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் ரிலேட்டட் வேற என்ன விதமான கேஸா இருந்தாலும் அது முடியறதுக்கு கொஞ்சம் லேட்டாவோ தாமதாவோ இருந்தா நீங்க உங்க லாயரை அணுகி இந்த கேஸ் இந்த தேதியில் நடந்து கொண்டிருக்கு, இதுக்கு இத்தனை வருஷமா ஓடிக்கொண்டிருக்கு, இப்பதான் நிறைய டெக்னாலஜி சட்டத்திட்டங்கள் நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்கல்ல, அதற்கு தீர்வு காண எனக்கு கொஞ்சம் வழி பண்ணுங்க. மேற்கொண்டு உங்களுடைய நல்ல லாயர் உங்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் நல்ல முறையில் எடுத்து பார்க்கக்கூடிய சமயத்துல அதற்கான தீர்வை நீங்க ஜட்ஜிட்ட கூட என்ன பண்ணலாம், முறையிடலாம். அதாவது என்னுடைய வழக்கு எவ்வளவு நடந்து கொண்டிருக்கு, இது முடிக்காம தள்ளி தள்ளி போய் கொண்டிருக்கு அப்படின் போது உங்களுடைய வழக்கறிஞர் மற்றும் அந்த ஜட்ஜ் என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய வழக்க விரைவில் முடிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனை கூறக்கூடியவங்களா இருப்பாங்க. மேற்கொண்டு இந்த வழக்குகளுடைய விஷயங்கள் எல்லாவற்றுக்குமே சரி நீட்டு போறதுக்கான காரணம் அப்படின் போது நீங்க எப்படி வழக்குல முடிக்க நினைக்கிறீங்களோ அதே மாதிரி ஆப்போசிட் பார்ட்டி அந்த வழக்குடைய விஷயத்தை கொஞ்சம் நீட்டன்னு நினைக்கணும். அப்ப அந்த வழக்கறிஞர் அவங்களுடைய கிளையண்ட்டுக்கு உண்மையா இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்காக போராடுவாங்க. அப்ப இரண்டு பேரும் போராட்டம் தான் இந்த விஷயத்துல. இதுல என்கிட்ட ஒரு விஷயத்த ஒரு வழக்கோட விஷயத்தை பத்தி கேட்டீங்கன்னா நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன், அண்ணன் தம்பியாவோ இல்ல சொந்தக்காரரோ நீங்க வழக்கறிஞருடைய இந்த வழக்கோட விஷயத்துல செலவழிக்கூடிய இந்த காசு அப்படிங்கிறதுக்கு பதிலா உங்களுக்குள்ள ஒரு சமாதானமா போகக்கூடிய சமயத்துல பலவிதமான குழப்பங்களுக்கு அமைதி நிலவக்கூடியதா இருக்கும்.